அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸு லெசன் 3 எக்ஸாம்பிள் 3.1 பார்க்க போகிறோம். கொஸ்டினை பாருங்கள். The father's age is 6 times in his son age. 6 years hence the age of father will be 4 times his son's age. Find the present ages of the சன் அண்டு ஃபாதர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்கங்கிறதும் தெரிஞ்சுக்கணும், என்ன கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன கேட்குறாங்கன்னா இந்த ப்ரெசண்ட் ஏஜ் ஆஃப் த சன் அண்டு ஃபாதர், இப்போதைக்கு ஃபாதரோட ஏஜும் சன்னோட ஏஜ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து ஃபாதரோட ஏஜ் என்னன்னு தெரியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன ரைட் பண்ணிடுறோம்னா இந்த ப்ரெசண்ட் ஏஜ் ஆஃப் த ஃபாதர் வந்து எக்ஸ் இயர்ஸ்னு வச்சுக்கிறோம். த ப்ரெசண்ட் ஏஜ் ஆஃப் த சன்னுங்கிறத ஒய் இயர்ஸ்னு வச்சுக்கிறோம். அப்போ அவங்க கொடுத்துருக்கதை வச்சு நம்ம வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? த ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் 6 times ஹிஸ் சன்னோட ஏஜ். ஃபாதரோட ஏஜ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம், சன்னோட ஏஜ் வந்து நம்ம ஒய்ன்னு வச்சுருக்கோம். அப்போ ஃபாதரோட ஏஜ் என்ன சொல்கிறாங்க? மகனோட ஏஜை விட 6 மடங்கு அதிகம்னு சொல்கிறாங்க. அப்போ அதை என்னன்னு சொல்கிறோன்னா ஒய்க்கு பக்கத்தில் 6 போட்டிருக்கோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 ஒய்ங்கிற ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அடுத்த லைனை வச்சு இன்னொரு ஈக்குவேஷன் போட போகிறோம். பாருங்கள், 6 years hence the age of fathers will be 4 times in his son's age. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபாதரோட ஏஜ் 6 வருஷத்துக்கு அப்புறம் பையனோட ஏஜுக்கு விட 4 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி ரைட் பண்ணிக்கிறோம்னா எக்ஸுங்கிறது ஃபாதரோட ஏஜ், 6 வருஷத்துக்கு அப்புறங்கிறத +6ன்னு போட்டுக்கிறோம். இங்கே வந்து அதே வந்து ஒய்ங்கிறது சன்னோட ஏஜ், அதை வந்து +6ன்னு போட்டு அதை தனியாக போட்டுக்கிறோம். அப்போ இடையில இந்த இடத்துல 4 எதுக்கு போடுறோம் அப்படின்னா 6 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபாதரோட ஏஜ் சன்னோட ஏஜை விட 4 மடங்கு வந்து அதிகம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல 4 போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துகிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் 1 வந்து 2ல் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1 என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு 6y. அதை போய் ஈக்குவேஷன் 2ல் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 2 என்னது? எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 4 × ஒய் ப்ளஸ் 6. ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூ ஈக்குவேஷன் 1ல் என்ன இருக்குது? 6y. அப்போ எக்ஸோட வேல்யூவில் போய் என்னென்னு போட போகிறோம்? 6y ப்ளஸ் இந்த 6 எடுத்து ரைட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் இந்த 4 அப்படியே வச்சுக்கிறோம் இன்ட்டு ஒய் ப்ளஸ் 6. இப்போ ஒரு வேலை தான் பண்ணியிருக்கோம். எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல 6yன்னு போட்டிருக்கோம். ஏன்னா இங்கே நம்ம ரைட் பண்ணியிருக்கதை வச்சு எக்ஸோட வேல்யூ 6yன்னு நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ரைட் பண்ணியிருக்கேன்ல, அதை கொண்டு போய் இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 6yன்னு போடுறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அந்த 6y ப்ளஸ் 6ன்னு போட்டுட்டு இந்த 4 போய் உள்ளே மல்டிபிள் பண்ணணும். இந்த 4 உள்ளே மல்டிபிள் பண்ணோன்னா என்ன வரும்னா 4 × y 4y ப்ளஸ் 4 6 24 வரும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்னா ஒய்யும் ஒரு பக்கம் கொண்டு போகிறோம், நம்பர்ஸை ஒரு பக்கம் கொண்டு போகணும். 6y இந்த 4y இந்த சைடு வந்தால் -4yயாக மாறிடும். அப்போ இங்கே ஆல்ரெடி 24 இருக்குது, இந்த +6ங்கிறது இந்த சைடு போனால் -6ஆக மாறும். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 6yயில் 4y லெஸ் பண்ணோம் அப்படின்னா 2y ஈக்குவல் டு 24ல் 6 லெஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னா 18 வரும். ஓகேவா? இப்போ ஒய்யை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 18 இங்கே இருக்குது, ஒய் இங்கே இருக்குது. இந்த 2 மல்டிப்புளில் இருக்க 2 வந்து இந்த சைடு வந்தால் டிவைடாக மாறிடும். அப்போ என்ன பண்ணுறோம்? 18 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் 9. ஓகேவா? அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 9 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ ஒய்யோட வேல்யூ 9ங்கிறத யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் 1ல் போய் அப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1 என்ன இங்கே இருக்குது? எக்ஸு ஈக்குவல் டு 6y. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். 6 தெரியும். இப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரியும். ஒய்யோட வேல்யூ என்னது? 9. இந்த 6க்கும் இந்த ஒய்க்கும் இடையில என்ன இருக்குன்னா மல்டிபிள் இருக்கிறதா அர்த்தம். அப்போ என்ன பண்ணுறோம்? எக்ஸ் ஈக்குவல் டு 6 9s are 54 வரும். ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டில் நம்ம என்ன சொன்னோம்? இந்த ப்ரெசண்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதரோட ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுருந்தோம்.
சன்னோட ஏஜை வந்து ஒய்ன்னு வச்சுருந்தோம். இப்போ கொஸ்டினே அதுதான். இப்போ அதை வச்சு நம்ம இப்போ ரைட் பண்ண போகிறோம் ஆன்சர். இவ்வளோ தான். எக்ஸோட வேல்யூ வந்து சன்னோட ஏஜ், எக்ஸோட வேல்யூ வந்து ஃபாதரோட ஏஜ், ஒய்யோட வேல்யூ வந்து சன்னோட ஏஜ். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா? எப்படி ரைட் பண்ண போகிறோம்னு பாருங்கள். therefore the present age of the ஃபாதரோட ஏஜ் எவ்வளோது? எக்ஸு இயர்ஸ்ன்னு போட்டிருந்தோமா? அப்போ எக்ஸுங்கிற இடத்துல என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 54. ஸோ 54 இயர்ஸ். அடுத்து த ப்ரெசண்ட் ஏஜ் ஆஃப் த சன். சன்னோட ஏஜ் நமக்கு தெரியாது, ஒய் இயர்ஸ்னு வச்சுருந்தோம். இப்போ ஒய்க்கு நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 9 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 9 இயர்ஸ்னு ரைட் பண்ணணும். புரிஞ்சிச்சு அந்த சம்மு? இந்த சம்மில் வந்து ஃபாதரோட ஏஜ் 54ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், சன்னோட ஏஜ் 9ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ.